ஒன்றாவதுன்னா காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? அவுரங்கசீப்போட அவையில் இருந்தவர் தான் காஃபிகான். காஃபிகான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்னா அவுரங்கசீப்போட அவையில் இருந்தார். ரெண்டாவதுன்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சாலபோகம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு சாலபோகம் என்ற பெயர். மூன்றாவதுன்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? பள்ளி சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்ற பெயர். நான்காவதுனா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இல்டுமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்டுமிஸ். அஞ்சாவதுனா இபன் பதுதா எந்த நாட்டை சார்ந்தவர்? அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா. ஆறாவதுனா திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்ததுன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தது. ஏழாவதுனா 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார்? ஹரிச்சந்திரா. 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் ஹரிச்சந்திரா. எட்டாவதுனா முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1191 பிருத்விராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில நடைபெற்றது முதல் தரையின் போர். முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. ஒன்பதாவதுனா இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எதுனா அஜ்மீர். இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் அஜ்மீர். பத்தாவதுனா டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? குபுதீன். டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் குபுதீன். 11வது சோழ அரசின் நிலவரி பெயர் என்ன? காணிக்கடன். சோழ அரசின் நிலவரி பெயர் காணிக்கடன். 12வதுனா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? மார்க்கோபோலோ. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் மார்க்கோபோலோ. 13வதுனா சகல்காணி அல்லது நாற்பதியினர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? இல்டுமிஸ். சகல்காணி அல்லது நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யாருன்னா இல்டுமிஸ். 14வதுனா டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகில துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். 15வதுனா மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? ஃபிரோஸ் ஷா துக்ளக். மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் ஃபிரோஸ் ஷா துக்ளக். 16வதுனா இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. 17வதுனா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை. 18வதுனா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது?
புவி அதிர்வு வரைமானி சீஸ்மோகிராஃப்ங்கிற கருவி. 19வது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை. 20வது கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை வடிவ நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளது? ஜெர்மனியில் உள்ளது. கார் சர்ச் என்ற பனியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளதுன்னா ஜெர்மனி நாட்டில் இருக்கு. 21வது ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனத்தின் பெயர் என்ன? காக்கசாய்டு இனம், ஐரோப்பிய இனம். 22வது பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. 23வது இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. 24வது தீண்டாமை ஒழிக்க கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. 25வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. 26வது ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? சீனா, வடகொரியா, கியூபா. இந்த 3 நாட்டிலையும் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறுது. 27வது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? தேர்தல் ஆணையம். 28வது இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? பல கட்சி ஆட்சி முறை. 29வது எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்னா கேபினட் அமைச்சரோட அந்தஸ்து உடையவர் எதிர்கட்சி தலைவர். 30வது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்னா ஏவி டைசி. 31வது விஜயநகர பேரரசை நிறுவியவர் யார்? ஹரிஹரர் மற்றும் புக்கர் 2 பேரும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசை நிறுவினாங்க. 32வது பாமனி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹசன் எனப்படும் ஹசன் கங்கு. இவர் தான் பாமன் சான்ற பேரு. இவர் தான் பாமனி அரசை நிறுவனார். 33வது துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? கிருஷ்ண தேவராயர். துளு வம்ச அரசர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ண தேவராயர். 34வது பாமனி அரசில் வசீர் இ அசாரம் என்பவர் எத்துறை அமைச்சர்? வெளியுறவுத்துறை அமைச்சர். பாமனி அரசுல வெளியுறவுத்துறை அமைச்சரை வசீர் இ அசாரப் அழைப்பாங்க. 35வது முதலாம் பானிபட் போர் யாராருக்கு இடையே நடைபெற்றது? கிபி 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே முதலாவது பானிபட் போர் நடைபெறும். 36வது உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? ஷாஜகான். உலகின் அரசர் ஷாஜகான். 37வது உலகை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு உலகை கைப்பற்றியவர் என்று பெயர் உண்டு. 38 உலகை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்னா ஆலம்கீர் அவுரங்கசீப். அவர் உலகத்தை கைப்பற்றியவர், இவர் உலகை கைப்பற்றியவர். 39 மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர். 40வது ஜிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமாக செல்வாக்கு செலுத்தியவர் யார் யாருன்னா துக்காராம் மற்றும் ராம்தாஸ். இந்த துக்காராமும் ராம்தாஸும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற அளவுக்கு வீர ஜிவாஜி இருந்தாருங்கிறதுதான் இந்த வினாவோட அர்த்தம். 41வது ஜிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிச்சுட்டி கொண்டது எங்கு, எப்பொழுது? ரெய்கார் கோட்டையில தான் சத்ரபதி ஜிவாஜின்னு அவர் தன்னோட பேரை பட்டத்தை சுற்றி கொள்கிறாரு. இது எப்ப நடந்ததுன்னா கிபி 1674 நடந்தது. 42வது ஜிவாஜியின் அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவையில் சுமந்த் அல்லது துபீர் என்பது எத்துறையை குறிக்கும்? வெளியுறவுத்துறை அமைச்சரை தான்
சுமந்த் அல்லது துபீர்னு சொல்லுவாங்க. 43வது வினா, உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? சீனாவில் உள்ள 3 கார்ஸ் அணைதான் நீர்மின் சக்தி திட்டத்துல பெரிய மின்சக்தி திட்டம். 22,500 மெகாவாட் மின்சாரம் இந்த 3 ஸ்கார்ஸ் அணை மூலமா சீனா மின்சாரம் தயாரிக்குது. இதுதான் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டமாகும். 44வது உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகில் அதிக அளவு தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னா சீனா. 45 மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா கமுதியில். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் அமைந்துள்ள இடம் கமுதி. 46வது கான்கா தேசிய பூங்கா எங்குள்ளது? மத்திய பிரதேசம். இந்த கான்கா தேசிய பூங்கா சதுப்பு நில மான்களுக்கு புகழ் பெற்றது. 47வது 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து கொண்ட பகுதி எது? கொல்லிமலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து கொண்ட பகுதி எதுனா கொல்லிமலை. 48வது இயற்கை சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இடம் ஜவ்வாது மலை. 49வது தெற்கின் கைலாஸ் எது? வெள்ளியங்கிரி மலை. தெற்கின் கைலாஸ் எனப்படும் மலை வெள்ளியங்கிரி மலை. 50வது களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயத்தின் பேரு களக்காடு வனவிலங்கு சரணாலயம். 51வது இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்குள்ளது? கோயம்புத்தூர். இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். 52வது பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? கன்னியாகுமரி கடற்கரை. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை. 53 ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை. 54 மாநில அரசு நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில அரசுல நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? முதலமைச்சர். 55வது அச்சு இயந்திரம் எப்பொழுது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகனஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. 56வது அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936 அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்டது. 57வது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? ஹரிதாசர். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களை அழைத்தாலும் இருப்பது ஒரே கடவுள் மட்டுமே என கூறியவர் யார்? ஹரிதாசர். 58வது திருவாய்மொழியை இயற்றியவர் யார்? நம்மாழ்வார். அதுல 1102 பத்திகள் அதுல இருக்கு. 59வது 4000 திவ்ய பந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாதமுனி. இயற்றியவர் நம்மாழ்வார். மொத்தம் 4000 பாடல்கள் இருக்கும். அதை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. 60வது விஷ்ணு சித்தர் யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் விஷ்ணு சித்தர்னு அழைப்பாங்க. 61வது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகிய 2 கவிதை நூல்களை இயற்றியவர் யார்? ஆண்டாள். திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய கவிதை நூல்களை இயற்றியவர் ஆண்டாள். 62வது அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யாருன்னா ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். 63 பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் யாருன்னா ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் தான் பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய 4 இடங்களையும் மடங்களை நிறுவினார். 64வது வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது?
பிரம்மசூத்திரம். வேதாந்த பள்ளியோட அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். 65வது வினா, வசிஷ்டா வைதம் என்னும் தத்துவத்தை வகுத்தவர் யார்? ராமானுஜர். விசிஷ்டா வைதம் என்னும் தத்துவத்தை வகுத்தவர் ராமானுஜர். 66வது வினா, வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? ராமானந்தர். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர். 67வது வினா, ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்? மீராபாய். ரவிதாஸ் என்பவரின் சீடர் யாருன்னா மீராபாய். மீராபாய் ஜான்சன் புகழ்பெற்ற பாடல்கள் இந்த மீராபாய் அம்மையாரால் தான் பாடப்பட்டது. இவங்க கண்ணன் மீது தீராத பற்று கொண்டு பல பாடல்களை ஏற்றிருக்காங்க. 68வது வினா, சீக்கியர்களின் முதல் குரு யார்? குருநானக். சீக்கியர்கள் முதல் குரு குருநானக். 69வது வினா, சீக்கியர்களின் புனித நூல் எது? குரு கிரந்த சாஹிப். சீக்கியர்களோட புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். 70வது வினா, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் இவருக்கு இன்னொரு பேரும் உண்டது. இவர் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தார். 71வது வினா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். 72வது வினா, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டுவித்தவர் யார்? 2ஆம் ராஜராஜன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டுவித்தவர் யாருன்னா 2ஆம் ராஜராஜன். 73வது வினா, முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? பாடலிபுத்திரம். முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். 74வது வினா, சீவக சிந்தாமணி என்ற காப்பிய நூலை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி எழுதியவர் யாருன்னா திருத்தக்க தேவர். 75வது வினா, சித்தன்னவாசல் குகை கோயிலின் மற்றொரு பெயர் என்ன? அறிவர் கோயில். சித்தன்னவாசல் குகை கோயிலோட மற்றொரு பெயர் என்னன்னா அறிவர் கோயில். 76வது வினா, சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர் யார்? நேமிநாதர். சமண சமயத்தோட 22வது தீர்த்தங்கர் யாருன்னா சமண சமயர். 23வது தீர்த்தங்கர் தான் மகாவீர். அடுத்தது 77வது வினா, சமணர்களின் கல்வி மையங்கள் பெயர் என்ன? பள்ளி. சமணர்களோட கல்வி மையங்களின் பெயர் என்னன்னா பள்ளி. 78வது வினா, புதிய உலகு என்று அழைக்கப்படும் கண்டங்கள் யாவை? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்கும் தான் புதிய உலகு என்று அழைக்கப்படும் கண்டங்கள். 79வது வினா, ராக்கி மலைகள் எந்த கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்காவில். ராக்கி மலைத்தொடர்கள் வட அமெரிக்காவில் இருக்கு. 80வது வினா, ஆசிய கண்டத்தின் உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம். இமயமலையில் உள்ள உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். 8 வச்சிங்கன்னா இந்த விடை வந்துடும். 8848 மீட்டர் அந்த 8 எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம். 81வது வினா, தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? அகான்கா குவா 6961 மீட்டர். அகான்கா குவா 6961 மீட்டர். 82வது வினா, வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர். 83 அமெரிக்கா கண்டத்தின் ஆப்பிரிக்கா கண்டத்தின் உயரமான சிகரம் எது? கிளிமாஞ்சாரோ 5895 மீட்டர். 5895 மீட்டர் உயரமுடையது கிளிமாஞ்சாரோ. இதுதான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம். 84 ஐரோப்பா கண்டத்தில் உயரமான சிகரம் எது? எல்பரஸ் சிகரம் 5642 மீட்டர். ஐரோப்பா கண்டத்தில் உயரமான சிகரம் எல்பரஸ் சிகரம். 85வது வினா, அண்டார்டிகா கண்டத்தில் உயரமான சிகரம் எது? வில்சன் மாசிப் சிகரம் 4892 மீட்டர் உயரமுடையது. அண்டார்டிகா கண்டத்தில் உயரமான சிகரம் வில்சன் மாசிப் சிகரம் 4892 மீட்டர் உடையது. 86வது வினா, ஆஸ்திரேலியா கண்டத்தில் உயரமான சிகரம் எது?
காஸ்கியூஸ்கோ சிகரம் 2228 மீட்டர். ஆஸ்திரேலியா கண்டத்தில் உயரமான சிகரம் காஸ்கியூஸ்கோ சிகரம் 2228 மீட்டர். 87வது இனம் வட அமெரிக்காவிலும் மிக நீளமான ஆறுகள் மிசிசிப்பி மற்றும் மிசௌரி ஆறுகள். வட அமெரிக்காவில் மிக நீளமான ஆறுகள் மிசிசிப்பியும் மிசௌரி ஆறுகளும். 88வது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அது சுப்பீரியர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. 89வது பெரிய சேற்று ஆறு எது? மிசிசிப்பி ஆறு தான் பெரிய சேற்று ஆறுன்னு சொல்லுவாங்க. 90வது பிரேரி புல்வெளி எங்குள்ளது? ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் மத்திய பகுதி மற்றும் மத்திய கனடாவில் அமைந்துள்ளதான் பிரேரி புல்வெளி. பிரேரி புல்வெளி எங்க இருக்குன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மத்திய பகுதி மற்றும் மத்திய கனடாவில் உள்ளது. 91வது உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளர் யார்? வட அமெரிக்கா. உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளர் வட அமெரிக்கா. 92வது உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. 93வது உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் எது? கிராண்ட் பேங்க். உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் கிராண்ட் பேங்க். 94வது உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? ஐக்கிய அமெரிக்க நாடுகள். உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள். 95வது எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீடுகளின் பெயர் என்ன? க்ளூ. எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீட்டின் பெயர் என்னன்னா க்ளூ. 96வது அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் கால்வாயின் பெயர் என்ன? பனாமா கால்வாய். அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் கால்வாய் பெயர் பனாமா. 97 கடபாக்சி எரிமலை எங்குள்ளது? தென் அமெரிக்காவில் ஆன்டிஸ் மலைத்தொடரில் இருக்கிறது தான் கடபாக்சி எரிமலை. 98 உலகின் மிகப்பெரிய நதி எது? அமேசான் ஆறு. 6450 கிலோமீட்டர் தூரம் உடையது. தென் அமெரிக்காவில் இருக்கு. உலகின் மிகப்பெரிய நதி அமேசான் ஆறு. 6450 கிலோமீட்டர் உடையது. தென் அமெரிக்காவில் இருக்கு. 99 அதுவினா உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? அமேசான் காடுகள் தான். உலகின் மிக பெரிய நுரையீரல் என்ன அழைக்கக்கூடியது எதுன்னா அமேசான் காடு தான். 100வது உலகிலேயே மிகப்பெரிய காடு எது? அமேசான் காடு. உலகிலேயே மிகப்பெரிய காடு அமேசான் காடு. அதனாலதான் அதை உலகின் நுரையீரல், ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய காடு இந்த அமேசான் காடு தான். 101வது உலகின் மிகப்பெரிய பாம்பு இது? அனகோண்டா. உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா. 102வது மாமிச உண்ணி என்று அழைக்கப்படும் மீன் எது? பிரன்கா வகை மீன்கள் தான் இது அமேசான் நதியில காணப்படுது. இது மாமிச உண்ணி என்று அழைக்கப்படும் மீன். 103வது பாம்பாஸ் புல்வெளி. பாம்பாஸ் புல்வெளி அது எங்க காணப்படுது கேட்கிறாங்க. பாம்பாஸ் புல்வெளி காணப்படும் பகுதியை கூறுக. வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள், உருகுவே மற்றும் பிரேசிலின் தென்பகுதி. வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள், உருகுவே மற்றும் பிரேசிலோட தென்பகுதி. இங்கெல்லாம் வந்து பாம்பாஸ் புல்வெளி காணப்படும். அப்ப அர்ஜென்டினாவிலும் இருக்கு, உருகுவேலையும் இருக்கு, பிரேசிலையும் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி எதுன்னா பாம்பாஸ் புல்வெளி. 104வது உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? பிரேசில். உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னா பிரேசில். பிரேசில் தான் அதிக அளவு உலகிலே காப்பி உற்பத்தி நடைபெறக்கூடிய நாடு. 105வது உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கம் எங்குள்ளது? பெரு நாட்டில் இருக்கு. உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் அமைந்துள்ள நாடு பெரு. 106வது வட அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு எது? கனடா. வட அமெரிக்காவில் உள்ள
மிகச்சிறிய நாடு கனடா. 107வது வினா, தென் அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு அது சுரினாம். தென் அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு சுரினாம். 108வது வினா, மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டும் நில வரைபடங்கள் இது. கலாச்சார நில வரைபடங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டும் நில வரைபடங்கள் பேர் என்னன்னா கலாச்சார நில வரைபடங்கள். 109வது வினா, நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பெயர் என்ன? கார்டோகிராஃப். நில வரைபடம் அதாவது மேப் உருவாக்குதலோட அறிவியல் பிரிவு வந்து கார்டோகிராஃப். 110வது வினா, NDMA என்பது என்ன? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை தான் NDMA சொல்றாங்க. 111வது வினா, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? சார்லோட் கூப்பர், இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி. 112வது வினா, இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்தியாவோட முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 113வது வினா, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன் தான். இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. 115வது வினா, புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். 1997 புக்கர் பரிசை இவங்க வென்றாங்க. 115வது வினா, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட முதல் பெண் யார்? ஜன்கோ தபே. ஜப்பான் நாட்டை சேர்ந்த இந்த பெண்ணு தான் எவரெஸ்ட் சிகரத்தை முதல்ல அளந்தாங்க. அந்த பெண்மணி. 116வது வினா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் என்று? 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. 117வது வினா, நுகர்வோருக்கான மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 தான் நுகர்வோருக்கான மகா சாசனம்னு சொல்றாங்க. 118வது வினா, ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? கார் இயக்குபவர்களுக்கும் ரக்ஷாங்கிற ஒரு தானியங்கி கருவி தராங்க. இது வந்து கார் இயக்குபவர்களுக்கு உதவக்கூடியது ரக்ஷா பாதுகாப்பு. 119வது வினா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது.